எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாம்பார், அப்பளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் முட்டை பொரியல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 606 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 606 பேருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 800 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபூட்டி பாய் கருணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். அழகான இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வெத்து சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்து சாம்பார்னால் அதில் எந்த காய்கறி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அருமையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பிட்டு பார்ப்போம். தக்காளியெல்லாம் போட்டு அட்டகாசமாக வச்சுருக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது, அட்டகாசமாக வச்சுருக்காங்க. அப்பளம், கூட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முட்டைலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த தொட்டுக்க எது செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து முட்டை போட்டு செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது. கொத்தவரங்காயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், முட்டை அருமையாக இருக்குது. செம்மையாக செஞ்சுருக்கிறாங்க. சாம்பார், அப்பளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் முட்டை பொரியல். அப்படியே ஓகே. பாருங்க, இந்த கொத்தவரங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் சிம்பிளாக செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் முட்டை போட்டு செஞ்சுருக்காங்க. அருமையாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு அப்பளம் தான் கூட.
இப்பளுக்கு எப்படி சாப்பாட்டோட பிரசன்ட் சாப்பிடணும். எனக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் பொரியல் வந்து அவ்வளோவா பிடிக்காதுங்க. இதுவே கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா இறால் குழம்பு சாம்பார்லலாம் போட்டால் அருமையாக இருக்கும். கொத்தவரங்காய் இறால் பொரியல் பண்ணாலுமே இறால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் போட்டு பொரியல் பண்ணால் அருமையாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியர் தான். இந்த சாம்பார் ரசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விருப்ப சாப்பாடு கிடையாது. அதனால் இன்றைக்கி சாம்பார் அவ்வளோ சாப்பாடு எடுக்கலைங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். போதும். சரி அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.